Hello guys, welcome to TKS Masters. இந்த வீடியோல நான் பார்க்க போறேன் என்ன 11th quarterly exam 2024 ஓட ஒரு physics important 5 mark மட்டும் பார்க்க போறீங்க இந்த வீடியோல. அடுத்து 2 mark 3 mark அப்லோட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல 12th க்கு அப்லோட் பண்ணிட்டு 11th க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ physics important question quarterly examக்கு நான் அப்லோட் பண்றது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம்ல அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அதனால quarterly examக்கு நெக்ஸ்ட் வீடியோ next சப்ஜெக்ட் வரும். அதாவது chemistry, biology, maths ன்னு சொல்லிட்டு. சோ லெவல் ஸ்டூடண்ட்டும் stay tuned மறக்காம Subscribe பண்ணி வெச்சுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ஐடியாஸ் தெரியாதானா இத பார்த்து படிச்சிட்டோம் அவங்களும் ஏனா இந்த மாதிரி क्वेश्चंस இருக்குடான்னு சொன்னீங்கன்னா அவங்களும் படிச்சு நல்ல ஒரு மார்க் எடுப்பாங்க அவங்களும் ஃபியூச்சரும் நல்லா இருக்கும் and also ஒரு லைக் பண்ணி விடுங்க அப்பதான் 11th ஸ்டூடண்ட்க்கு வந்து ரீச் ஆகும் இன்னும் நிறைய பேர் பாப்பாங்க அதனால ஒரு லைக் பண்ணி விட்டு Subscribe பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம சேனல்ல உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வெச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா Subscribe பண்ணிட்டு போங்க நம்ம எதுவும் சொல்லல மொத்த கோடியல் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 lessons ஸோ யூனிட் வைஸ் நம்ம கொடுத்துருக்கோம் யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம ஷார்ட்டாக சொல்லிட்டு வரோம் நீங்கள் பார்த்துங்க அப்படியே ஃபுல் क्वेश्चन படிச்சுங்க நீங்களே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கேஜ் வெர்னியர் கேலிஃபர் டீடைல் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட் ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க அது ஒரு டீடைல் அடுத்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இது ஒரு டீடைல் அடுத்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறது பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி இது ஒரு நல்ல ஒரு டீடைல் இதையும் பார்த்துக்குங்க அடுத்து யூனிட் 2ல எக்ஸ்பிளைன் டீடைல் ட்ரையாங்குலேஷன் லா ஆஃப் அடிஷன் இது ஒரு நல்ல ரிப்பீட்டடான டீடைல் இதையும் பார்த்துங்க அடுத்து கைனடிக் ஈக்குவேஷன் அதுக்கு அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலர் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்குங்க எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் மிட்டமுக்கே படிச்சிருப்பீங்க படிக்காம இருந்தால் படிச்சுங்க இதெல்லாம் அடுத்து யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா 3 லாஸ் கேட்டிருப்பாங்க அதோட சிக்னிஃபிகன்ஸும் கேட்டிருப்பாங்க அடுத்து ரோலிங் ஃப்ரிக்ஷன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரெஸ்பான்ஸ் அடுத்து யூனிட் 4னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் த ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் அதோட எனி த்ரீயோட ஒர்க் எனர்ஜி பிரின்சிபலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளோட அடுத்து எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்டுனே இருப்பாங்க அண்ட் அடுத்து தேர்ட்னு பார்த்தீங்கன்னா அறிவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் பவர் அண்ட் வெலாசிட்டி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த கொஷின் அடுத்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கொலிஷன் 1 டைமென்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும் அது வேரியஸ் காசஸ் இருக்கும் அதை அப்படியே பார்த்துங்க நீங்களே 5 மார்க் நம்ம ஜஸ்ட் சொல்லிட்டு மட்டும் வரோம் அடுத்து யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா ப்ரூவ்ஸ் பேரலல் ஆக்சிஸ் தியரம் அப்புறம் பர்பெண்டிகுலர் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் இது நல்லா படிச்சுக்கங்க இதுதான் ரிப்பீட்டடாக கேட்டுனே இருப்பாங்க அந்த லெசனில் வேறு எதுவும் அவ்வளோவா சொல்கிற மாதிரி இல்லை பட் ஆனால் இதுக்கு ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் எதனா கேட்டுட்டானா ஒரு வேளை ட்விஸ்ட் பண்ணி கேட்கலான்னு சொல்லி கேட்டுருவான் இந்த ஒரு கொஸ்டின்றனால சைக்கிளிஸ்ட் பென்ஸ் அதாவது சைக்கிள் ஓட்டிட்டு நம்ம வளையும் போது அந்த ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணுறதா அந்த கொஸ்டின் இதையும் பார்த்துங்க அடுத்து யூனிட் 6ல இது 3 கொஸ்டின் இந்த 3 கொஸ்டின் படிச்சிங்கன்னா பப்ளிக்லேயே ஒரு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் பார்த்துங்க யூனிட் 6ல தரவு பண்ணி வச்சுங்க இந்த 3 கொஸ்டின் அதாவது வேரியேஷன் ஆஃப் கிராவிட்டி இன் லேட்டிடியூடு ஆல்டிடியூடு அண்ட் டெப்த்து இது 3 கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட் 6th லெசனில் 7th யூனிட்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 3 கொஸ்டின் தான் அதுவும் கேட்குறது வந்து கோட்டையிலேயே கேட்க மாட்டான் எனக்கு தெரிஞ்சு அப்படியே கேட்டுருவான்ற ஒரு பயத்தில் நம்ம இது கொடுத்துருக்கோம் ஏன்னா அப்புறம் கேட்டுட்டானா நீங்கள் கொடுக்கலன்னு சொல்லுவீங்க அதனால தான் கொடுத்துருக்கோம் யூனிட் 7ல் அவ்வளோ கேட்க மாட்டான் கோட்டையிலேக்கு ஆனால் பப்ளிக்கில் கேட்பான் ஏன்னா 6 யூனிட்லேயே மேக்ஸிமம் 5 மார்க் வந்துடும் பட் ஆனால் அப்படியே கேட்டாலே இதில் 3 5 மார்க் கொடுத்துருக்கோம் பார்த்துங்க ஊக்ஸ் லா அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அடுத்து ப்ரூவ்ஸ் பெர்னாலஸஸ் தியரம் இது ஒன்று தான் இது பார்த்துட்டு போங்க வேணால் பெர்னாலஸ் தியரம் மட்டும் பார்த்துட்டு போங்க அட்டன் பண்ணிடலாம் இந்த லெசன் அப்படியே கேட்டாலே இது ஒன்று தான் கேட்பாங்க அப்புறம் கோட்டையிலிக்கு இது ஒன்று தான் கேட்பாங்க வேணும்னா ஆஃப் ஏலிக்கு வேணால் இதில் வந்து 3த்தையும் பார்த்துட்டு போங்க நம்ம ஆஃப் ஏலிக்கு அப்லோட் பண்ணுவோம் பட் இதை பார்த்துட்டு போங்க எதுக்கோ அதனால் அப்லோட் பண்ணியிருக்கோம் கோட்டையிலி ஸோ மறக்காமல் நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் Subscribe பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படி இல்லைனா பண்ண தேவையில்ல நானே சொல்கிறேன் அதே மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு வந்து இந்த கொஷின்ஸ் வரலைன்னா எனக்கு கேளுங்க அதை தான் நான் சொல்ல முடியும் அண்ட் நம்ம டெலகிராம் சேனலில் நான் இந்த PDF கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்குங்க தேங்க்யூ சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ